ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஏஏஜி கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜெரி. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ அக்ஷிமா போக மாட்டேன். ஓகே, இன்றைக்கி நம்ம எல்லோரும் பேன் பீஸா செய்யலாம் வீட்லேயே ஈஸியாக. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பீஸா சாஸ் செய்ய போகிறோம். பாருங்கள், ஒரு 4-5 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. அதை எடுத்து இந்த மாதிரி இந்த பக்கம் கீறிக்கோங்க. இந்த மேலே இருக்கும்ல அதையும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இதோட மிளகா வத்தல் எடுத்துக்கோங்க, 4 பெரிய பெரிய மிளகா வத்தல். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணியில் போட்டு ஒரு 3 நிமிஷம் அந்த தக்காளி தோல் உறிஞ்சு வர அளவுக்கு வேக வைக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி பெருசு பெருசாக 4 மிளகா வத்தல் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு அப்படியே வேக வச்சிடலாம். பாருங்கள், வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ தோலை உரிச்சிக்கலாம். இவ்வளோ அப்படியே போட்டோன்னா வந்துட்டு ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் இது கொஞ்சம் எடுத்துடலாம். பாருங்கள், இது இப்போ நல்லா அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப க்ரீமியாக அரைக்க தேவையில்லை, 1-2 கிறிஸ்பியாக இருக்க மாதிரி அரைச்சிக்குவோம். இந்த மாதிரி அரைச்சா போதும். ஓகே, இப்போ ரெடி பண்ணி ஒரு பேன் வச்சு ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ இதில் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூட டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அந்த புளிப்பு டேஸ்ட் தெரியறதுக்காக. வினிகர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இதோட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெப்பர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் சுகர் லெவல் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் வந்து ஓரிகானோ, இந்த இட்டாலியன் ஸ்பைசஸ் அதெல்லாம் சேர்த்தா நல்லாயிருக்கும். ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் இங்கே கிடைக்காது. அதனால் மிக்ஸ்டு ஸ்பைஸ் நானே பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இது வீட்டில் நானே ரெடி பண்ண ஹெர்ப்ஸு மிக்ஸ்டு ஸ்பைஸ். இதோட ரெசிபி வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதோட சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும்னா போட்டுக்கோங்க கொஞ்சம். இது நல்லா கொதிக்க விட்டு ஓரளவு கட்டியாக வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பீஸா சாஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள், அவ்வளோதான், பீஸா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து பீஸாக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், மைதா மாவு இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். அந்த கப்பில் 1/4 கப் அளவுக்கு தயிர். பாருங்கள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இந்த அளவுக்கு பேக்கிங் பவுடரு. இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு தடவை கலந்து வச்சுக்கலாம். நிறைய தண்ணி தேவைப்படாது. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு வந்து சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள், ஒரு நல்லா 5 நிமிஷம் போல் பிசைஞ்சிட்டிங்கன்னா மாவு இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை அப்படியே வச்சுட்டு இது மேலே நல்லா ஆயில் தடவி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். மேலே ஆயில் போட்டுடலாம் லைட்டாக. மூடி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஊற விட்டுருங்க. பாருங்கள், இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை விரிச்சிடலாம். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு விரிச்சாச்சு. இது வந்து நம்ம பேனில் பண்ணுறதுனால கொஞ்சம் ஒல்லியாக இந்த மாதிரி அளவில் இருந்தால் போதும். இந்த அளவுக்கு மட்டும் விரிச்சுக்கோங்க உங்கள் பேனை பொறுத்துட்டு. ஓகே, இப்போ செஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு பேன் வச்சுருங்க. பேன் வச்சு லைட்டாக எண்ணெய் தடவிக்கங்க ஒட்டாமல் வர்றதுக்காக. அந்த மாவை எடுத்து அதில் வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இப்படியே இருக்கட்டும். இப்படியே இந்த மாதிரி எடுத்துகிட்டு பரட்டி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இது ஒரு சைட் நல்லா வெந்துருச்சு. திருப்பி இன்னொரு சைட் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். மேலே நமக்கு டாப்பிங் என்னென்னலாம் வேணுமோ எல்லாமே போட்டுக்கலாம். பாருங்கள், நான் வந்து பன்னீர் எடுத்து க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே இது வந்து மொசரல்லா சீஸு, அதை அப்படியே தூவி விட்டுக்கலாம். நம்ம வந்து தம் போடுற மாதிரி ரெடி பண்ணணும். இதை ஸ்டவ் பற்ற வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே இதை எடுத்து வச்சுக்கோங்க.
ஏன்னா அப்போ தான் வந்துட்டு சீஸ் கரெக்டாக இருக்கும், அடியிலையும் கரெக்டாக இருக்கும், கருகாமல் சூப்பராக வரும். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இதை இப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 10 to 12 13 மினிட்ஸ் வரும். அவ்வளோதான், அதுக்குள்ளேயே உருகிடும், கரெக்டாக வெந்துடும். ஓகே, வேக வச்சுட்டு பார்க்கலாம். இதுலேயே ரொம்ப ஈஸியாக பேன் பீஸா ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். பாருங்கள், அடியில் கருகவே இல்லை, சூப்பராக இருக்கு பாருங்கள் அடியில். ஆனால் வந்து சீஸ் கரெக்டாக மெல்ட் ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது. பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல பார்க்கவே. ஓகே, எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் பீஸா சாப்பிட போகிறேன். ஓகே, எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.